ஒரு பொண்ணு வந்து கோர்ட்டுக்குள்ள வந்து நிக்கிறா. எல்லாருமே வந்து அவ தோக்க தான் வந்து போறா அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு எவிடன்ஸ் வந்து காமிச்சு ஃபுல் கேஸையுமே வந்து தலைகீழ வந்து மாத்திடுறா. இது சாதாரண ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. இது சிறடிக்க ஆசையில ரோகிணி போட்ட பெரிய கேமா வந்து இருக்கு. இன்னைக்கு கோர்ட் ஹால்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் சைடுல வந்து 2 கான்ஃபிடென்ட்டான சாட்சிகள் 2 பேருமே இருக்காங்க. இப்போ ரோகிணி வந்து முடிஞ்சிடுவா அப்படின்னு எல்லாருமே வந்து நினைச்சாங்க. ஆனா ரோகிணி எனிச்சு நின்னு ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டா. அந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, ₹10,000 டிரான்சாக்ஷன் அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் மனோஜ் தெரப்பியை வந்து சிக்க வச்சிருச்சு. ஜட்ஜு கூட வந்து குழம்பி போயிட்டாரு. இது ரோகிணி வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ற சீனா இல்ல இன்னும் பெரிய பிளானுக்கு இது வந்து பிகினிங்கா? கோர்ட் வாசல்ல இன்னொரு ஷாக்கிங். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சேர்ந்து வாழ்வோம், நீங்க பார்க்க தான் வந்து போறீங்க அப்படின்ட்டு விஜயாவுக்கு நேரா வந்து சவால் விடுறா. இது வந்து காதல் டயலாக் எல்லாம் இல்ல. இது ஒரு ஓப்பன் வார்னிங்கா தான் வந்து இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே விஜய்க்கு வந்து செம கோவம். 7 லட்சம் கடன் ரகசியம். அதே மாதிரி சிந்தாமணியோட பேர் வந்து சொல்றாங்க. மீனாக்கு வந்து அவமானம். இந்த ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தோட முகமுடியுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிழிஞ்சு விழுந்திருக்கு. ரோகிணி வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்டவளா இல்ல மைண்ட் கேம் வந்து ஆடுறவளா? மனோஜ் வந்து காதல்ல வந்து குருடனா ஆயிட்டானா? விஜயோட ஈகோனால பாத்தீங்கன்னா வீடே வந்து குலுங்க போகுது. இன்னைக்கு நடந்தது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இந்த குடும்பத்தில் வெடிக்க போகிற பெரிய புயலுக்கு முன்னோட்டம் மாதிரி தான் வந்து இருக்குது. வாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த எபிசோடு ஒரு சாதாரண வந்து கோட் சீன் எல்லாம் இல்ல. இது மனசு, ஈகோ, லவ், ரிவெஞ்ச் எல்லாமே கலந்த ஒரு இமோஷனல் பேட்டில் ஃபீல்டா தான் வந்து இருக்கு. கோர்ட் ஹால்ல வந்து ஒரு அமைதியான டென்ஷன். மனோஜ் ஒரு பக்கம், ரோஹிணி இன்னொரு பக்கம். 2 பேருக்கும் நடுவில் ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கு. மனோஜ் ரோஹிணி டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த கேஸ்ல மனோஜ் தரப்பு சாட்சி எல்லாருமே ரோஹிணி வந்து என்கொயரி பண்ணிட்டு அவங்க எல்லாமே சிக்க வச்சிருந்தா. அதாவது சாட்சி சொல்ல வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா, கறிக்கடைக்கார மணி அவங்க எல்லாத்தையுமே வந்து முத்து கான்ஃபிடண்டா வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரான். இவங்க பேசுறதுல ரோஹிணி வந்து கண்டிப்பா சிக்குவா அப்படின்னு மனோஜ் சைடு வந்து நம்பிக்கையா வந்து இருக்காங்க. ரோஹிணிக்கு எதிராக வந்து பேசிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வந்த 2 சாட்சிகள்கிட்ட ரோகிணி காமா இணைச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து பண்றா. அவ கண்ணுல வந்து பயம் இல்ல. அது ஒரு பிளான் இருக்கிற கண்ணு மாதிரி தான் வந்து இருக்குது. மணி அண்ணே மனோஜ் போன்ல இருந்து ₹10,000 உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறான். அந்த ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே மணி வந்து குலுங்க ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்ல அப்படி ஒரு சைலன்ஸா வந்து இருக்கு. அந்த விசாரணையில ரோகிணி எவிடன்ஸ் வந்து காட்டுறா. ஒரே ஒரு மெயின் பாயிண்ட்ல வந்து அவங்களை வந்து சிக்க வச்சிடறா. இப்படிதான் வந்து நேத்திக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. மனோஜோட போன்ல இருந்து ₹10,000 வந்து கறிக்கடை மணிக்கு வந்து அனுப்புனது ஆதாரமா காமிச்சு அதையே வந்து கோர்ட்ல இவளுக்கு சாதகமா வந்து பேசுறா. மனோஜோட போன் டிரான்சாக்ஷன் ஸ்கிரீன் ஷாட் அதுதான் வந்து டர்னிங் பாயிண்டா வந்து இருந்துச்சு. இந்த ட்விஸ்ட்னால மனோஜ் தரப்பு சாட்சி 2 பேருமே பாத்தீங்கன்னா திக்குமுக்காடி போயிடுறாங்க. ரோகிணி காமிச்ச ஆதாரத்தை பார்த்து ஜட்ஜு கூட வந்து கன்ஃபியூஸ் ஆயிராரு. மனோஜ் தரப்பு அட்வொகேட்ட நீங்க கொண்டு வந்த 2 சாட்சியுமே வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதுக்கு மனோஜ் சைடு லாயர் கஷ்டப்பட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி தான் மனோஜோட போன்ல இருந்து பணத்தை வந்து அனுப்பியிருக்கா அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. அப்ப ஜட்ஜ் வந்து காமா இவங்க சொல்றது எல்லாமே வந்து கேக்குறாரு. ஆனா அதுக்கு வந்து ஜட்ஜ் வந்து என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாரு. சைலன்ஸா இருக்காங்க. அந்த சைலன்ஸ்ல தான் வந்து ரோகிணி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மனோஜ் எண்ட்ல இருந்து அதுக்கான எந்த ஆதாரமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இவருக்கு வந்து நிறைய குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபைனலா வந்து தீர்ப்பு சொல்லாம 2 பேருமே கவுன்சிலிங்க்கு அனுப்ப ஆர்டர் வந்து கொடுத்துறாரு. கோர்ட் வந்து முடிஞ்சிருது. ஆனா உண்மையான டிராமா பாத்தீங்கன்னா இன்னுமே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து கோர்ட் வாசல்ல விஜய் அவங்க ஃபேமிலியோட வந்து நின்னுட்டு இருக்காங்க. விஜய் ஆல்ரெடி செம கோவமான மோட்ல தான் வந்து இருக்காங்க. அப்ப அங்க வர ரோகிணி சாஃப்டா வந்து விஜய்ட்ட என்ன சொல்றானா, நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு ரோகிணி வந்து சொல்றா. அது வந்து ப்ளீடிங் இல்ல, அது ஒரு இமோஷனல் அட்டாக் மாதிரி தான் வந்து இருக்கு. அதை கேட்ட விஜயா அது உன் கனவுல கூட நடக்குதுடி அப்படின்னு கோவமா வந்து கத்துறாங்க. அப்ப ரோகிணி வந்து ஸ்மைல் பண்ணிட்டே என்ன சொல்றான்னா, நடக்கும் ஆன்ட்டி, கடவுள் இருக்கா, நாங்க நிச்சயம் வந்து சேர்ந்து வாழ்வோம், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சவால் விடுறா. இது வந்து டயலாக் இல்ல, இது ஒரு ஓப்பன் சேலஞ்சா தான் இருக்கு. இதை கேட்ட விஜயா என்னடி சவால் விடுறியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நீங்க எப்படி வேணும்னாலுமே எடுத்துக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு வர விஜய் வந்து ரோகிணியை நினைச்சு கோவத்துல வந்து திட்டுறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா எங்கிட்டயும் வந்து சவால் விட்டுட்டு போறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த மனோஜி வந்து திட்டுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் போனை எடுத்து காசு அனுப்பியிருக்க அது கூட தெரியாம அடிமுட்டால இருக்கி அப்படின்னு கோவமா வந்து பேசுறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா, அதை நம்பி தான் நான் போனை கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லமா அப்படின்னு இவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். இவன் இன்னும் வந்து ரோகிணி வந்து நம்புறான். அதுதான் விஜயாவுக்கு வந்து அன்பியரபிளா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயா மனோஜ்ட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து ரோகிணியோட சேர்ந்து பிசினஸ் பண்றதை நிறுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவளை உன்னோட கடையில இருந்து விரட்டிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா, அவ இல்லைன்னா வந்து ஆர்டர் கைவிட்டு போயிடும், அப்புறம் எப்படி நான் வந்து கடன் நடப்பேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டர் நம்பி தான் நான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றான். இதை கேட்ட விஜயா கோவத்துல மனோஜ் வந்து அடிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற முத்து, அண்ணாமலை, ரவி இவங்க எல்லாருமே மனோஜ் வந்து திட்டுறாங்க. விஜயா எகைன் மீனாவை இன்சல்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே விஜயா வந்து முத்து மீனா வந்து ஜாடமாடியா வந்து திட்டு தொடங்குறாங்க. நீ பூக்கட்டி வித்தா கூட வந்து நடுநிலைக்கு வரமாட்டே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா மீனாக்கு வந்து ஹார்ட்ல வந்து டீப்பா குத்துற மாதிரி வந்து இருக்குது. ஆனா அவ காமா வந்து என்ன சொல்றான்னா, நாங்க செய்யற வேலை ஒன்னும் மோசமானதோ கேவலமானதோ இல்ல, பூக்கட்டி வித்தா கூட நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுதான் நீ இன்னும் வரலையே அப்படின்னு விஜய் வந்து கேக்குறாங்க. நாங்க கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு
வருவேன் அப்படின்னு மீனா வந்து சவால் விடுறான். இது வந்து ஒரு ஷவுட்டிங் இல்ல, இது ஒரு சைலண்ட் டிட்டர்மினேஷன் தான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து ரியல் ஸ்ட்ரென்த். இவ்ளோ பட்டுட்டுமே விஜயா வந்து திருந்தாம மீனாவை எகைன் அண்ட் எகைன் அசிங்கப்படுத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் ரூம்ல வந்து தனியா மனோஜ் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல ரோகிணியோட பெயரை சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவனோட சப்கான்ஷியஸ்ல கூட அவ தான் வந்து இருக்கா. அந்த சத்தம் கேட்டு விஜயா வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. இந்த சீன்ல அம்மாவோட இன்செக்யூரிட்டி ஃபுல்லாவே வந்து தெளிவா தெரியுது. அப்ப மனோஜ் ரோகிணியோட பெயரை சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு விஜயா எகைன் கோவப்பட்டு மனோஜ் வந்து அடிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு மீனாவும் எழுந்துடுறா. அப்ப மனோஜ்கிட்ட வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்க அப்படின்னு விஜய் வந்து கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 7 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து டேஞ்சரஸான டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. அது என்னன்னா அந்த 7 லட்சம் பணத்தை வந்து நான் சிந்தாமணிட்டு இருந்து வாங்கி தரேன். அதை வந்து அவன் மூஞ்சில வந்து தூக்கி எரிஞ்சிரு, இனி கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு விஜய் வந்து சொல்றாங்க. சிந்தாமணிகிட்ட கடன் வாங்குற பிளான் வீட்டுல யாருக்குமே வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து எகைன் விஜய் வந்து சொல்றாங்க. இந்த சிந்தாமணி கேரக்டர் பத்தி மீனாக்கு வந்து ஆல்ரெடி வந்து டவுட் இருக்கு. ஆனா இது எல்லா விஷயத்தையுமே வெளியில இருந்து மீனா வந்து ஒட்டு கெட்டுறாங்க. அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த சிந்தாமணி நம்பனா வந்து என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் தான் வந்து கிளாரிட்டியோட வந்து இருக்கா. அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு போன மீனாட்ட முத்து வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மீனா அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்துட்டு வந்து சொல்றா. அந்த சிந்தாமணியை நம்பனா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஷோரூம்க்கு வர ரோகிணியை உள்ள விடாம சந்தோஷம் ஜீவாவும் தடுத்து நிறுத்திடுறாங்க. உடனே ரோகிணி வந்து என்ன சொல்லன்னு பாத்தீங்கன்னா இது என்னோட கம்பெனி, நீ உள்ள போக கூடாதுன்னு சொன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து வீடியோ எடுக்கிறா. உடனே சந்தோஷ் பதறி போய் என்னமா பண்ற அப்படின்னு வந்து கேட்கறான். நீங்க என்கிட்ட வந்து ஹராஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போலீஸ்ல வந்து காட்ட போறேன் அப்படின்னு மிரட்டிட்டு உள்ள வந்து போறா. ஒரு விக்டிம் மாதிரி ஆக்ட் பண்ணி சிச்சுவேஷனையும் வந்து ட்விஸ்ட் பண்றா. அவ தான் வந்து மைண்ட் கேம் எக்ஸ்பர்ட் ஆச்சு. இப்படிதான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட்ல வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து தோக்க மாட்டா. மனோஜ் லவ்ல வந்து பிளைண்டா வந்து இருக்கான். விஜயா வந்து ஈகோல வந்து பிளைண்டா வந்து இருக்காங்க. மீனா மட்டும் தான் வந்து சைலண்ட் ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கா. கோர்ட்ல தப்பிச்ச ரோஹிணி இப்ப வீட்ல பிசினஸ்ல மனசுல எல்லாமே ஸ்லோலி வந்து கேம் ஆடிட்டு இருக்கா. இன்னைக்கு நடந்தது ஒரு எபிசோட் இல்ல, ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு போட்ட வார்னிங் பெல் மாதிரி தான் வந்து இருக்கு. கோர்ட்ல வந்து ரோஹிணி வந்து தப்பிச்சிட்டா. ஆனா அவ மனோஜ் மனசுல இருந்த இடத்த வந்து யாராலுமே வந்து தள்ள முடியலன்னு இன்னைக்கு எபிசோட் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. தூக்கத்துல கூட வந்து ரோஹிணின்னு சொல்ற மனோஜ், அதை கேட்டு எரியிற விஜயா, எல்லாத்தையுமே சைலண்டா அப்சர்வ் பண்ற மீனா, இந்த 3 பேரோட சைலண்ட் வார் தான் இது. 7 லட்சம் கடன்றது ஒரு நம்பர் மாதிரி வந்து தோணலாம். ஆனா அது இந்த வீட்டை உடைக்கக்கூடிய ஒரு பாமா வந்து இருக்குது. சிந்தாமணியோட என்ட்ரி வந்து டேஞ்சரஸா மாறுமா? கவுன்சிலிங்ல வந்து உண்மை வந்து வெளியில வருமா? ரோஹிணி வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்டவளா இல்ல மாஸ்டர் பிளான் ஆடுறவளா? இப்ப எல்லாருமே ஒரு முடிவுன்னு எடுக்க போறாங்க. அந்த முடிவு இந்த குடும்பத்தோட விதியை வந்து தீர்மானிக்க போகுது. அடுத்த எபிசோட்ல ஒரு உறவை வந்து காப்பாத்துமா இல்ல இந்த வீட்டு சுவரையே வந்து சிதைச்சிடுமா? ரோஹிணி உண்மையாவே பாதிக்கப்பட்டவளா இல்ல எல்லாருமே ஸ்லோலி வந்து கார்னர் பண்றாளா? கவுன்சிலிங்க்கு போற மனோஜ் ரோஹிணிக்கு அங்க என்ன ஆகும்? மனோஜ் மனசு முழுசா யாரோட பக்கம் போகும்? 7 லட்சம் கடன் இந்த வீட்டை வந்து உடைச்சிடுமா இல்ல மீனா தான் இந்த குடும்பத்தை வந்து காப்பாத்த போறாளா? ஒரு பொண்ணு வந்து தப்பா இருக்காளா இல்ல சூழ்நிலை அவளை வந்து அப்படி ஆக்குதா? ஒரு அம்மா பாசத்துல வந்து ஓவரா வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்களா இல்ல ஈகோவால தப்பா வந்து முடிவெடுக்கிறாங்களா? ஒரு மருமக அமைதியா இருந்தா பலவீனம்னு நினைக்கிறது வந்து சரியா? இப்ப கேம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. கவுன்சிலிங்ல வந்து என்ன ஆகும்? 7 லட்சம் கடன் விஷயம் வந்து எப்படி வந்து சிக்கல் தரப்போகுது? சிந்தாமணி என்ட்ரி வந்து டேஞ்சரஸா இருக்குமா? அடுத்த எபிசோட்ல தான் இதுக்கான ஆன்சர் நமக்கு வந்து தெரிய போகும். ஏன் இவ்வளவு அடுக்கடுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன்னா இந்த எபிசோட் மூலமா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எனக்கே தோணி இருக்குன்னா உங்களுக்கு இதுக்கு மேல வந்து தோணும் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேல வந்து சொல்லியிருக்கேன். இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த சைலண்ட் வார் அடுத்த எபிசோட்ல வந்து ஒரு உறவை வந்து காப்பாத்துமா இல்ல ஒரு குடும்பத்தையும் வந்து சிதைக்குமா? இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல மறைஞ்சிருக்கிற உண்மையான ஷாக்கே. இது எல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட்ல விட்டுட்டு போன பெரிய கேள்வியா வந்து இருக்குது. இதுக்கான ஆன்சர் இனிவேறு எபிசோட் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.